சங்கீதம் 141 அதன் 3வது வார்த்தையில் நான் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். என் வாய்க்கு காவல் வையும் என்று அவர் கர்த்தரோடு கேட்டுக்கொள்ளுகிறார். நாம் பணங்கள் செலவாக்கி வைக்கிற நம்முடைய வீடை ஏன் நாம் பூட்டு போட்டு காக்கிறோம் என்று சொன்னால், கள்ளர்கள் அதில் கடந்து வராமல் இருப்பதற்கும், நமக்கு வேண்டாதவர்கள் இஷ்டம் போல ஏறி இறங்காது இருப்பதற்கு தான் நம்முடைய வீடுகள் நாம் பூட்டி வைத்திருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய வாய்க்கு காவல் வைப்பதற்கு தேவனோடு தாவீது ராஜா கேட்கிறார். ஏனென்று சொன்னால், கர்த்தருக்கு விருப்பமான வார்த்தைகள் என்னுடைய வாயில் வராதபடிக்கு கர்த்தர் காவல் வைக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதனுடைய 2வது வார்த்தையில் அவர் இப்படி சொல்லுகிறார், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்து பலியாகவும் இருக்க கடவுது என்று. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எப்பொழுதும் விண்ணப்பங்கள் நம்முடைய வாயிலிருந்து எடுக்க வேண்டும். ஆனால் வேண்டாத வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நம்முடைய அடுத்தவர்களுடைய இருதயத்திலே வேதனைப்படுத்துகிறதாக, துன்பப்படுத்துகிறவராக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு தேவனுடைய சமூகத்தில் அதுக்கு மன்னிப்பு கிடைக்காது. அது கண்டிப்பாக அது வேதனையாக மாறுகிறது. நமக்கு அதே மாதிரி வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே மனம் பதறி ஒன்றும் சொல்லக்கூடாது. அவர் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் கர்த்தரிடத்தில் பேசும் பொழுதும் மனிதர்களிடத்தில் பேசும் பொழுதும் நம்முடைய வாய்க்கும் நாவுக்கும் ஒரு காவல் வைத்து நாம் பேசும் பொழுது வேண்டாத வார்த்தைகள் அல்லனா அடுத்தவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வராது. அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு ஜெயிப்போம். கர்த்தாவே, ஒரு நாளும் காலையில் எழும்பும்போது ஆண்டவரோடு கேட்போம், கர்த்தாவே, என்னுடைய வாய்க்கு காவல் வைத்து நான் உமக்கு இஷ்டமில்லாதது ஒன்றும் நான் பேசாதபடி என்னுடைய வாயை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி. அதே மாதிரி தான் வசனம் சொல்லுகிறது, வார்த்தையின் மிகுதியினால் பாவம் இராமல் போகாது என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தாவீது ஜெபம் பண்ணினது போல நமக்கும் ஆண்டவரோடு ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய உதலின் வாசலை கர்த்தாவை காத்துக்கொள்ளும் என்று கேட்டுக்கொள்வோம். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, நாங்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது கர்த்தாவே, உமக்கு சித்தமானதை பேசி உமக்கு சித்தமானதை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உமக்கு சித்தமில்லாதது ஒன்றும் நாங்கள் செய்யாதபடி, ஒன்றும் நாங்கள் பேசாதபடி எங்களுடைய வாய்க்கு காவல் வைத்து, எங்கள் கண்களுக்கு காவல் வைத்து எங்களுடைய நடைகளை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன்.